அன்பார்ந்தவர்களே, சுயநலம் எவ்வளவு கொடிது என்பதை திருக்குறள் முனுசாமி என்பவர் ஒரு நகைச்சுவை துணுக்கின் மூலம் அழகாக விளக்கியுள்ளார். ஒரு கிராம பஞ்சாயத்திற்கு வழக்கு ஒன்று வந்தது. ஒருவன் 50 ஏக்கர் நிலம் வைத்திருந்தான். அந்த நிலத்தின் பக்கத்தில் வேறொருவன் 50 சென்ட் நிலம் மட்டுமே வைத்திருந்தான். இந்த 50 சென்ட் நிலத்தின் மீது 50 ஏக்கர் நிலம் வைத்திருந்தவன் வரப்பை தள்ளி போட்டுக் கொண்டான் என்பதுதான் வழக்கு. நீ ஏற்கனவே 50 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறாய். உன்னை விட மிக குறைவாக 50 சென்ட் மட்டுமே வைத்திருப்பவனின் நிலத்தின் மீது ஏன் உன் வரப்பை தள்ளி போடுகிறாய் என்று கேட்டனர் பஞ்சாயத்தார். இந்த 50 ஏக்கர் நிலமும் எனக்கு வேறு எப்படி வந்தது என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டானாம் அவன். ஆம், பணமும் வளர்ச்சியும் அதிகம் வர வர அடுத்தவர் படும் சிரமத்தை பற்றி கவலைப்படாத மனமும் எனக்குத்தான் வேண்டும் என்ற எண்ணமும் வந்துவிட்டால் என்ன படித்தும் எவ்வளவு படித்தும் பயனில்லை. எல்லோருக்கும் வாரி கொடுக்கும் வள்ளலாக நாம் இருக்க முடியாமல் போகலாம். குறைந்தது அடுத்தவருக்கு உரியதை தட்டி பறித்து உண்ணாமல் இருக்கலாம் அல்லவா? சுயநலம் என்னும் கிருமி மனதுக்குள் புகுந்து வேர்விட்டால் வீட்டுக்குள் அமைதி கெடும். வீட்டுக்கு வெளியே நட்பு சீர்குலையும். சமுதாயத்தில் அமைதியின்மை ஏற்படும். இந்த சுயநல கிருமி நம்முள் புகுந்து விடாமல் இருக்க நாளும் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். மீண்டும் மற்றொரு கருத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.